பொதுமக்களின் சிரமங்களை உன்னிப்பாக கவனித்து அவற்றை களைய முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார். அதன்படி முதலமைச்சரால் அமலாக்கப்பட்டதுதான் சிற்றுந்துகள் இயக்கும் திட்டம். சென்னை மாநகர மக்களின் தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் இயக்கப்படும் சிற்றுந்துகள் பொதுமக்களிடம் அமோக வரவேற்பை பெற்றுள்ளன. போக்குவரத்து இணைப்பு இல்லாத பகுதிகளிலிருந்து அருகில் உள்ள பேருந்து நிலையம், ரயில் நிலையம் மற்றும் சிறு கிராமங்களை இணைக்கும் வகையில் ஏற்கனவே 100 சிற்றுந்துகள் இயக்கப்பட்டு வந்த நிலையில் கடந்த ஆண்டு மேலும் 100 சிற்றுந்துகள் இயக்கப்படும் என முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அறிவித்திருந்தார். கடந்த பிப்ரவரியில் 65 சிற்றுந்துகளுக்கும் மார்ச் 1ஆம் தேதி 40 சிற்றுந்துகளுக்கும் முதலமைச்சரால் தொடங்கி வைக்கப்பட்டன. குறுகிய சாலைகளிலும் எளிதாக செல்லக்கூடிய இந்த சிற்றுந்துகள் சென்னை கோடம்பாக்கம், அம்பத்தூர், மாங்காடு, திருவேற்காடு, வேளச்சேரி, கோயம்பேடு, பெரம்பூர், மேடவாக்கம், அஸ்தினாபுரம், ஆவடி, பூந்தமல்லி, பெருங்கள்ளத்தூர் உள்பட பல்வேறு இடங்களில் இயக்கப்பட்டு வருகின்றன. குறிப்பாக பேருந்து நிலையம், மின்சார ரயில் நிலையம், மெட்ரோ ரயில் நிலையங்களை இணைக்கும் வகையில் புதிய சிற்றுந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன. இந்த சிற்றுந்துகள் பொதுமக்களிடம் அமோக வரவேற்பை பெற்றுள்ளன. ஆட்டோ, கால் டாக்ஸி ஆகியவற்றை நம்பியிருந்த மக்கள் தற்பொழுது சிற்றுந்துகளை நாடிச் செல்கின்றனர். ஒவ்வொரு சிற்றுந்தின் மூலம் நாள்தோறும் 3500 ரூபாய் வசூலாகிறது என்றும், சிற்றுந்துகளுக்கு பராமரிப்பு செலவு குறைவு என்பதால் போக்குவரத்து கழகத்திற்கு கூடுதல் வருவாய் கிடைக்க உதவியாக இருக்கிறது என்றும் அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர்.